சரசு, சரசு, எங்க போன சரசு நீ? என்னத்துக்கு இப்ப என் மோவன் இப்படி கத்திட்டு அடக்கா? சரசு, எம்மா சரச பாத்தியா? எங்கேயும் தண்ணி நீ எடுக்க போயிட்டாளா? ஆமா, உன் பொண்டாட்டி தண்ணி எடுப்பா. தண்ணி காலையில எந்திரிச்ச நேரத்துல இருந்து இப்படிதான் குத்தச்சு. நான் அங்க உட்கார்ந்துருக்கா பாரு மூலையில. ஒரு வேலை செய்யல. அடுப்பங்கரையில போய் பிள்ளைகளுக்கு காப்பி தண்ணி மட்டும் நான் போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பிள்ளைகள் அவாட்டுக்கு அங்கனே இங்கனையும் திரிஞ்சுதுவேன். காலேஜுக்கு போதுவளா போலையா என்ன கதைன்னு எனக்கும் தெரியல. நானும் சரின்னு ஒரு டம்ளர் காப்பியை போட்டு குடிச்சிட்டு இந்த வெத்தலை அடிச்சுக்கிட்டு நான் இங்கே இருக்கேன். உன் பொண்டாட்டி அந்த ஆளை மூலையில சாஞ்சவன் அந்த ஆளை இருக்கா. என்னத்துக்கு அப்படி இருக்காளோ தெரியல. இடி விழுந்தானங்க இருக்கா நேற்று வந்ததுல இருந்து. எல்லா பிரச்சனைக்கும் இவதான் காரணம். இப்ப காலையில எந்திரிச்சு வேலையை பார்ப்போம் இல்லாம மறுபடியும் இப்படி குத்தச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்படி கேளு, உன் பொண்டாட்டிக்கிட்ட கேளு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கான்னு. வீட்டு வேலையெல்லாம் யாரு பாப்பான்னு தெரியல. பிள்ளைகளுக்கு ஒன்றும் வயிற்றுக்கு கொடுக்கவும் காணும், காலேஜுக்கு அனுப்பவும் காணும். என்ன நினப்புல தான் இருக்காளோ தெரியல. இரு, நான் போய் அவகிட்ட என்ன ஏதுன்னு பேசியேன். என்னதான் பிரச்சனை இவளுக்கு? போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நேரத்தை அலைய வச்சிருக்கா. இன்னைக்கு இப்படி உட்கார்ந்து என்னென்ன பிரச்சனை பண்ண போறாளோ தெரியல. சரசு என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பா? இப்படியே மூலையில உட்கார்ந்துருந்தா ஒரு வேலையும் செய்யாண்டான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. சரசு இங்க பாரு. என்னங்க? ஆமா, நீ என்னத்துக்கு இப்ப மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்து இருக்க? காலையில இருந்து எனக்கு ஒரு டம்ளர் காப்பி கூட வரல இன்னும். அதான் உங்க அம்மா காப்பி போட்டவளங்க, உங்களுக்கு தரலையா? எங்க அம்மா காப்பி பொடியதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன அடுப்பங்கிற பக்கமே போகாம இங்கே வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா? வீட்டுல ஒரு வேலை செய்யாம பிள்ளைகள் என்ன பண்ணுது ஏது பண்ணுது, அது பள்ளிக்கூடத்துக்கு போகணுமே, அதுகளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கணுமே, வயிற்றுக்குலாம் என்ன இல்லையா உனக்கு? நான் காலையிலே பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டேனே, நீங்க இன்னைக்கு கேண்டீன்ல வாங்கி சாப்பிட்டுக்கிடுங்க அங்க காலேஜ்லன்னு சொல்லி காசு கொடுத்துட்டேனே. சரி, அதுகளுக்கு காசை கொடுத்து அனுப்பிட்ட. இப்ப எங்க அம்மா நான்லாம் என்னத்தை சாப்பிடுவோன்னு நீ இப்ப இப்படி உட்கார்ந்துருக்க? எதுவும் செய்யாண்டாமா வயிற்றுக்கு? எதுக்கு இப்ப நீ இப்படி உட்கார்ந்துருக்க? ஏன் ஒரு நாள் உங்க அம்மா சாப்பாடு செஞ்சு கொடுக்க மாட்டாங்களாங்க உங்களுக்கு? எல்லாம் நான் தான் செய்யணுமா? ஏதோ மனசு சரியில்லை, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இப்ப இருந்துட்டு போறான்னு விட முடியல. உடம்புக்கு என்ன, நல்லா தானே இருந்த, இப்ப என்ன செய்யுது உனக்கு அப்படி? ஒன்னும் செய்யல. எனக்கு என்ன வந்தா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு உங்க வயிறு நிறையணும் அவ்வளவுதானே. இருங்க ஆக்கி போடி. என்ன நீ செத்து கிடந்தாலும் நம்ம தான் அவ்வளவு வேலையும் செய்யணும். சரசு நில்லு. என்ன வேணும் உங்களுக்கு? நீ ஒன்னும் அப்படி ஒன்னும் சளிச்சுக்கிட்டு எங்களுக்கு ஒன்னும் செய்யாண்டா. அப்ப ஃப்ரிட்ஜ்ல மாவு இருக்குல்ல, எடுத்து இட்லி ஊத்தி நேத்து வச்ச சட்னி எல்லாம் இருக்குல்ல, அதை எடுத்து வச்சு திங்க வேண்டியது தானே. அதுக்கு நான் தான் அந்த வீட்டுல செய்யணும். கொஞ்சம் முடியலன்னு இருந்துடவும் கூடாது, படுத்துறவும் கூடாது. பொறுக்காத உங்களுக்கு. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் உங்களை. வர வர உங்க போக்கே சரியில்லாமா. என்ன போக்கு சரியில்லை நீ பாத்துட்டா? உன்னை மாதிரியா கூட்டாளிய கூட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ஊருக்குள்ள பிரச்சனை பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டலையே. அதான் அதான் நான் என்ன செஞ்சாலும் கடைசியில நீங்க அங்கதான் வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க யாரு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கீன்றது எனக்கு தெரியும். இங்க பாரு, யாரும் எனக்கு சொல்லி தரணும்னு அவசியம் இல்ல. நீ பிரச்சனை பண்ணிட்டு அலையது எனக்கு பிடிக்கல. நீ அந்த சேர்க்கையை வச்சு கட் பண்ணி சொல்லிட்டேன் அம்மா. இங்க பாருங்க, நேத்து எனக்கு ஒண்ணு பிரச்சனைனாதான் நீங்களும் வந்து நிக்கல. இந்த வீட்டுல யாரும் வந்து எனக்குன்னு நிக்கல. என் கூட நின்னது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களுக்காக நானும் போவேன், வருவேன், இருப்பேன், பேசுவேன். நீங்க இதுல எல்லாம் தலையிடக்கூடாது சொல்லிட்டேன் அம்மா. சும்மா எல்லாத்துக்கும் என்னைய குறை சொல்லணும்னு வந்துடுறது. ஏலா சரசு, யாருக்கு யார் என்ன சொல்லி கொடுத்தாவ எனக்கு விளங்கல. நான் அப்போ உன் புருஷன்ட்ட சொல்லி கொடுத்து உங்ககிட்ட சண்டை போட சொல்லி நீ சொல்றியோ? எனக்கு அதான் வேலையோ? இங்க பாருங்க, நான் என்ன உங்களை என்ன சொன்னனோ? நீங்க ஏன் என்கிட்ட எகிரிட்டு வாரிய? குத்தம் உள்ள நெஞ்சுதான் குறுகு இருக்கும். நீங்க சொல்லி இருந்தா தானே உங்களுக்கு குறுகு இருக்கணும். நீங்க என்னத்துக்கு இப்ப இதுல வாரிய? சரசு அமைதியா இரு சொல்லிட்டேன். எங்க அம்மா கிட்ட சும்மா சண்டைக்கு எகிரிட்டு போவாத. அதான் நான் மட்டும் இந்த வீட்டுல என்ன பண்ணாலும் குத்தம். நின்னா குத்தம், நடந்தா குத்தம், உட்கார்ந்தா குத்தம், படுத்தா குத்தம், எல்லாம் குத்தம் தான். வர வர எனக்கு இந்த வீட்டுல இருக்கே பிடிக்க மாட்டேங்குது. மண்டை எல்லாம் பிச்சுக்கிட்டு எங்கனா போயிடலாமான்னு இருக்கு. வர வர இந்த வீட்டுல நிம்மதியே இல்ல. நான் எங்கனா போறேன், நீங்கள் நிம்மதியா இருங்க. ஏங்க ஏங்க ஐயா, கோவப்படாதையா, நில்லு. போமா, மனுஷன் வீட்டுல இருந்தா நிம்மதியா இருக்கணும். இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கு. ஐயா எங்கேயா போற? இப்படி குவாச்சிக்கிட்டு போறிய? பயமா இருக்கியா? உன்னைய தேடிக்கிடி அது அலைஞ்சு கிடமுண்டையா. எங்கேயா போற? அப்படி எங்கேயும் போலமா, இப்போதைக்கு தோட்டத்துக்கு தான் போறேன். இன்னும் இந்த வீட்டுல இப்படி பிரச்சனையா போயிட்டு இருந்தேன்னா நான் வீட்டுக்கே வராண்டேன். எந்த அலையாவது போயிருவேன் பாத்துக்க. ஐயா அப்படி சொல்லாதையா. இந்த வீட்டுல ஏன் தான் இப்படி எல்லாம் பிரச்சனை நடக்குதோ தெரியல. இப்ப வர வர நிம்மதியே இருக்க மாட்டேங்குது. எனக்குமே ஒரு மாதிரியா வருது. ஏமா, நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத. நீ இரு, உனக்கு வேணா நான் கடையில போய் இட்லி வாங்கிட்டு வந்து தாரேன். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பாடு. மதியத்துக்கும் இவன் சோறு பொங்கியலான்னு பாரு. பொங்கலன்னா எனக்கு ஒரு போன் அடிச்சு சொல்லு, நான் மதிய சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து தாரேன். வேற பிள்ளை காலேஜ்ல இருந்து வரட்டும், வந்தப்பறம் அவளை சாப்பாடு செய்ய சொல்லுவோம். இவ எந்த அலையும் போறா. ஐயா நீ ரொம்ப மனசு உடஞ்சி பேசிய மாதிரி இருக்கு. எனக்கு இப்ப மட்டும் வேணா 2 இட்லி வாங்கிட்டு வா. மதியத்துக்கு வேணா நான் சோறாக்கி மெதுவா மெதுவா நடந்து தோட்டத்துக்கு வந்தனாலும் கொண்டு வந்து உனக்கு தாரேங்கயா. வேண்டாம்மா, நீ இப்படி வெயிலுக்குள்ள அங்கே இங்கேயும் அலையாத. நீ வீட்டுல இரு, உனக்கு நான் மதிய சாப்பாடு கொண்டு வந்து வாங்கி வந்து தாரேன். எதுனாலும் போன் அடி. சரியா, எனக்கு 3 இட்லி ஒரு வடை என்ன? சரிம்மா, இதான் வாங்கிட்டு வரேன். நல்ல பொம்பளையா இருந்தா ஃப்ரிட்ஜில் மாவாட்டி வச்சிருந்தால
நம்மளும் சிட்டி தின்னுட்டு மோகனுக்கு ஆக்கி கொடுப்போன்னு கொடுப்பா. இது இப்படியா? என்னன்னையும் போறாவ. ஆனா நம்ம பண்ண வேண்டிய காரியம் ஒன்று இருக்கு. இந்த வீட்டில் இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அந்த பிங்கி கிழவி பண்ணி வச்ச சூனியம்தான். அதை எடுக்கிறதுக்கு என்ன கதைன்னு போய் கேட்கணும். அவளை எடுக்க சொல்லி தலைவர் சொன்னார். சரின்னு மண்டையாட்டினா கிழவி அதை எடுத்து விட்டாதான் அந்த வீட்டில் நிம்மதி இருக்கும்னு நினைக்கேன். இல்லாட்டி இப்படிதான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வந்துட்டு இருக்கோம். இதுவகிட்ட சொன்னாலும் ஒன்றும் காதில் வாங்க மாதிரி இல்லை. நம்ம தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். போய் லட்சுமி அக்காட்ட பேசி பார்ப்போம். அதுதான் பிங்கி கிளவிட்ட பேசுறதுக்கு லாக்கி. எம்மா மருமவளே விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? இந்த வீடு வாசலை பெருக்கி இந்த முத்தத்தை தூத்து தெளிச்சு ஒரு கோலத்தை போடுவோன்னு நினைக்காளா? எங்க இருந்துதான் வாராளுவளோ தெரியலம்மா. ஆடி வேற பிறந்தாச்சு. வீடு வாசல் இப்படி கடந்தா விளங்குமா வீடு? ஏலா உமா, உள்ள என்னலாம் பண்ணியா? ஆடி வந்தாள் கடை, செஞ்சு வந்தா மல்லிகை கடை, பள்ளக்கும் பாத்திர கடை, பதுக்கி வச்ச ரேசன் கடை, கும்முன்னு தான் வாசம் வரும் குட்டி பூ கடை. நீ பழ கடைதான், தங்க நகை கடைதான், ஒரு துணி கடைதான், உனக்கு மட்டும் தேவைப்படாதே. ஹோய், என்ன இவா காலங்காத்தாலே கரகட்டக்காரி கணங்கா தலையில பானையை வச்சுக்கிட்டுலாம் ஆடிக்கிட்டு அலையா? என்னாச்சு வழக்கு? கிறுக்கு எதுவும் பிடிச்சு போச்சா? ஏ ஐத்தலக்கா ஐ, செய்வதெல்லாம் செய்துடனே செய். ஹேய், நம்ம பையன் மானத்தை வாங்குறதுக்குனே வந்து தொலைஞ்சிருக்கா பாரு. ஹேய், இந்தாடி கப்பக்கலங்கே, ஹேய் என்னடி காரக்குழம்பே, ஹேய் இந்தாடி அச்சி முறுக்கே. எல்லாம் என்ன வர மரியாதை தியாயுது? இந்தாடி நீக்கிட்டு இருக்க. என்ன வேணும் உனக்கு? இப்போ என் முவங்கிட்ட சொல்லி உன்னை என்ன அடக்கணுமோ? இல்லத்தே வேண்டாம். நேத்தே கண்ணத்துல 4 அறைய விட்டு செவுல பியாத்துட்டாரு. இதுக்கு மேல அடி வாங்க தெம்புள்ள. எதுவும் சொல்லி வச்சு விடாதீங்க. அப்புறம் என்னத்துக்கலாம்? இன்னைக்கு காலையிலே ஆட்டம் ரொம்ப ஓவரா இருக்கு. நீங்க தானத்தே வெளியே இருந்துகிட்டு என்னமோ ஆடி நீங்க அதான் ஆடிக்கிட்டே வர சொல்றீங்க போல நினைச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டே வந்தேன். ஆமா, உன்னை ஆடிக்கிட்டே வர சொல்லியாவ. நீ பெரிய அப்படியே பத்மினி ஆடி கிழிச்சிருவ. சரித்தே, என்ன விஷயம்? ஆடி நீ ஆடி தள்ளுபடியில எதுவும் துணி எடுக்க போகணுமா? காசு வச்சிருந்தா வாங்க போவோம், போய் துணி எடுத்துட்டு வருவோம். ஆடு தள்ளுபடிக்கு முதையே போயிட்டோன்னு வைங்க, நல்ல துணியெல்லாம் கிடைக்கும். போயிட்டு அள்ளிக்கிட்டு வந்துடலாம். ஆமா, இப்ப இந்த ஒண்ணுதான் குறைச்சல். ஆடி தள்ளுபடியில துணி எடுக்காவலாம். அதுக்கு நான் காசு தரணுமா? நல்லா இருக்க கதை. உன் புருஷன்கிட்ட வேணா வாங்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அவரே கிழிஞ்ச ஓட்ட சட்டியை போட்டுக்கிட்டு அலையாரு. ஆடு தள்ளுபடியில 4 சட்டியை வாங்குங்கன்னா வாங்க மாட்டாரு. இப்ப இதுக்கு துணி எடுக்க போகணுமா? என்னலாம் முணுமுணுத்துக்கிட்டு இருக்கா? ஒன்னும் இல்லத்தே, இது வேற டிபார்ட்மெண்ட். வயசுல பெரிய மனுஷன்னு ஒரு மரியாதை கொடுக்குறியாளா? இந்தாடி அந்தாடி ஏய் ஊய் கப்பக்கிழங்க காரக்குழம்பு என்ன? இல்லத்தே, உங்க பையன் வாங்கி போட்ட கப்பக்கிழங்கு கிடக்கு, அதான் காரக்குழம்பு வச்சு உங்களுக்கு இப்ப தரட்டுமான்னு கேட்க வந்தேன். அதுக்கு எதுக்கு தலையில பானை? பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருந்தேன், அப்பதான் நீங்க கூப்பிட்டீங்க, அதான் அப்படியே வந்துட்டேன். போ ஒழுங்கா போய் பாத்திரத்தை வளக்கு. அந்த பானை இருக்க அழக பேரு கறி பிடிச்சு போய் கிடக்கு. என்னடிதான் வளக்குவாளோ கொண்டாடுவாளோ? ஒழுங்கா போய் வளர்க்கலாம் பாத்திரத்தை. நான்லாம் பல்லே ஒழுங்கா வளர்க்க முடியேன், என்ன இவை பாத்திரத்தை ஒழுங்கா வளர்க்க சொல்லுது கிழவி. எல்லாம் ஒரு நிமிஷம் நில்லு. என்னத்தே? இந்த வீடு வாசல தெருவெல்லாம் எப்ப பெருக்கலான்னு இருக்கா? மணி என்ன ஆகுது? ஆடி பிறந்துருச்சுல, கொஞ்சம் வீடெல்லாம் சுத்த பத்தமா வைக்க பாரு. காலையில எந்திரிச்சு பெருக்கி வீடு வாசல தெளிச்சு போது ஒரு கோலத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பாங்கிற பக்கம் போலாம். முதல்ல அடுப்பாங்கிற பக்கம் பல்லு கிள்ளு வளர்க்காம மூஞ்சி கிஞ்சி கழுவாம அங்க போய் நிக்காத. சீக்கிரம் எந்திரிச்சு வேலையை பார்க்க ஆரம்பி. இப்படிலாம் எப்பதான் செய்வனி? எனக்கும் ஆசைதான் இப்படி எல்லாம் செய்யணும்னு, ஆனா முடிய முடியுங்க. வீடு வீடா கதை பேச போனோம்னா தெருவா போய் உட்காந்து கதை பேசணும்னா அது மட்டும் முடியும். என்ன அது பொறுமையா தின்னுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தானே போர் அடிக்கணும் போறேன். அதனால அதெல்லாம் பெருமையும் பார்த்துக்கிடுங்க. இந்த காலையிலே எந்திரிச்சு செய்ய வேண்டிய வேலைகளை தான் செய்ய முடிய மாட்டேங்குது. என் மோனுக்கு காலையிலாவது ஒரு வாய் சோற ஒழுங்கா கொடுத்து அனுப்பலாம். அவளா எத்தே அதையதான் ஆபீஸ்ல சாப்பிட்டுக்கிட்டியா அவளே? அப்புறம் என்னத்துக்கு நான் கடந்து மாங்குங்க செய்யணும்? பொறுமையா செஞ்சு பொறுமையா தும்போம். இப்ப என்னமா கப்பக்கிழங்கு காரக்குழம்பு பண்ணிய அதெல்லாம் வைப்பியா இல்ல வைக்காண்டியா? எப்ப வைப்பா? பசிக்குது. பசிச்சா இப்ப இடியாப்பக்காரன் போவான், அவங்கிட்ட இடியாப்பம் வாங்கி தின்னுங்க. நான் கப்ப குழம்பும் கார குழம்பும் எப்போ வைப்பேனோ எப்போ துங்கனோ, அதனால நான் பொறுமையா தான் வைப்பேன். நீங்க இடியாப்பக்காரன் வரனான்னு பாருங்க. ஹேய் தக்காளி சக்க செவப்பே, ஹேய் பப்பாளி சக்க இனிப்பே, ஹேய் சொக்காளி மச்ச கொழுப்பே, ஐத்தலக்கா 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 ஐ, செய்துடனே 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 செய், ஐத்தலக்கா 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 ஐ. இதெல்லாம் எங்க உருப்பட போகுது?
வாசரசு வீட்டுல தான் இருக்கீங்களோ? எங்க தோட்டத்துக்கு போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். எங்க தோட்டத்துக்கு போறது? இந்த மனுஷ வேற காலையிலே சண்டை போட்டுட்டு போனாரு. அதனால நீங்க போங்க, நான் அன்னைக்கு வராண்டேன்னு சொல்லி விட்டுட்டேன். என்னாச்சுக்கோ, உங்க வீட்லயும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரசு, கொஞ்ச நேரத்துல அவரு நார்மல் ஆயிடுவாரு, நான் சரி பண்ணிடுவேன். அதெல்லாம் அதை விடு. நீ உங்க வீட்டுல என்னாச்சு? பிரச்சனை முடிஞ்சா இல்லையா? உங்க வீட்டுக்காரர் நேற்று வரும்போதே ரொம்ப திட்டிக்கிட்டே இருந்தாரு. இப்போ ஒன்றும் சொல்லாம கிடக்காரா? எங்கக்கு அவரு சும்மா இருந்தாலும் எங்க மாமியார் சும்மா இருக்குமா? அதை இதை சொல்லி சொல்லி ஏற்றி விட்டு எங்களுக்குள்ள பிரச்சனையா ஆக்கிக்கிட்டே தான் இருக்கும். அது பிரச்சனையாக தான் போய்கிட்டு இருக்கு. அதை விடுங்க. பிள்ளைலாம் எங்க காலேஜுக்கு போயிட்டாவளா? ஆமா, இன்னைக்கு நான் சாப்பாடு எதுவும் ஒன்றும் செய்யலை. அதனால பிள்ளைகள நீங்க கடையில் அங்கே சாப்பிட்டுக்கிடுங்க கேன்டீன்லன்னு சொல்லி காசை கொடுத்து அனுப்பிட்டேன். இவருக்கும் கஞ்சை கொடுத்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன். ஆமாக்கா, நானும் பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்யலை. நீங்களும் அங்கே சாப்பிட்டுக்கிடுங்கன்னு காலையில் எந்திரிச்சதுமே காசை கொடுத்து அனுப்பிட்டு நான் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டேன். ஒரே யோசனையா இருக்குதுக்கோ. என்ன யோசனை சரசு? வேற என்ன, இந்த பிங்கி கிளவி பண்ணி வச்ச பில்லி சூனியத்தை தான். வேற என்ன பண்றது? அதை எடுக்கிறதுக்கு சொல்லியிருந்தாருல்ல தலைவர். அதை கிளவி எடுக்கன்னா எப்போ எடுப்பா என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல பத்தியில. நம்ம அதுட்டு நச்சரிக்கலன்னு வைங்களாம், அவன் அந்த பாட்டுக்கு இருந்துக்கிடுவா. அதை நச்சரிச்சு அதை போய் எடுக்கணுக்கா. வீட்டில் ஒரே பிரச்சனை. எனக்கெல்லாம் வீட்டில் இருக்கே முடியல. எங்கேயானும் பேரலாமான்னு இருக்கு. இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் எனக்கு எங்கெல்லாம் பேரலாமோன்னு இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனால் நினைச்சாலே கஷ்டமா இருக்குதுக்கோ. புரியுது புரியுது. அதனால அதை எடுக்கிறதுக்கு ஏதாவது பேசணுக்கோ அந்த பிங்கி கிளவிட்ட. சரி, அப்போ பத்திராளி அக்காவை கூப்பிட்டு பேச சொல்லுவோமா? நம்ம பேசினா அவ ஓவரா பண்ணுவா பத்துக்க. ஆமாக்கா, நான் பேசினா அவ எகிரிட்டு வருவா. மறுபடியும் எனக்கு ஆத்திரம் வந்து ஏதாவது அடிச்சு கிடிச்சு விட்டேன்னு வைங்களா, வேற அது பெரிய பிரச்சனையாகி போயிடும். அதனாலதான் நான் சரி உங்களை வச்சு பேசுவோன்னு நினைச்சுக்கிட்டு வந்தேன். என்கிட்டையும் அவ அப்படிதான் நிப்பா பத்துக்க. அவ வீடு என் வீடும் பக்கம்னா தான் அந்த பக்கம் குப்பையெல்லாம் அள்ளி அள்ளி என் வீட்டு மதிலுக்குள்ள இந்த பக்கம் போடுவா. நான் அள்ளி அந்த பக்கம் போடுவேன். இந்த சண்டை எங்களுக்குள்ள நடந்துகிட்டே இருக்க சண்டை பத்துக்க. எனக்கு இன்னைக்கு அவ சூனியம் வைக்கால இல்ல வச்சுட்டாலும் தெரியல. இனிமே பயமாதான் இருக்கு பக்கத்துல இவ வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுக்கே. இவளுக்கு பயந்து வேற வீடு கட்டிதான் வேற இந்த பக்கமும் போகணுமோ என்னமோ தெரியல. இந்த நாள நிக்காந்த கிளவி போகும்போது என்னத்தை கொண்டு போறாளோ தெரியல. ஆமாக்கு, அதுகிட்ட வாயை கொடுக்கவும் பயமாதான் இருக்கு. சரி, பத்திராளியக்கா இப்ப காலையிலே கொஞ்சம் பாலுகளை கறந்து கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் வேலையா இருப்பாவ விட்டுக்க. நம்ம ஒரு 10 மணிக்கு போல அவியிட்ட பேசுவோம். பேசி என்ன ஏதுன்னு அவியலை வச்சு பேசுவோம். அவியலுக்குன்னா கொஞ்சம் இந்த பிங்கி பயப்படும். ஏன்னா தலைவர்கிட்ட சொல்லி கொடுத்துருவாவன்னு. நேற்று அவ்வளோ நேரம் கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன்னது, ஊரை விட்டு தள்ளி வச்சிருவாவுன்னதும் வாபஸ் வாங்கிச்சுல்ல. அதனால அவருக்குன்னா கொஞ்சம் பயப்படும். நம்ம எது சொன்னாலும் அது காதுலே வாங்காது. சரிக்கா, அப்ப பத்திராளியக்காவை வச்சு பேசுவோமா? சரி சரி. காப்பி குடிக்கியா? ஏதாவது குடிச்சியா இல்லையா காலையில இருந்து? இல்லக்கா, பல்லு கூட வளர்க்கல நான் இன்னும். ஐயா, அப்ப காப்பி கூடயே குடிக்காம சுத்திக்கிட்டு இருக்கா? இரு, ஒரு டம்ளர் காப்பி ஊத்திட்டு வரேன். இல்லக்கோ வேண்டாம், நான் பல்லு விளக்காம காப்பி குடிக்க மாட்டேன்க்கோ. நான் அப்புறமா பல்லு விளக்கிட்டு காப்பி குடிச்சுக்கிடுறேன் வீட்டில் போய். காலையில இதுக்கும் பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு. நான் காலையில இருந்து ஒரு வேலை செய்யலை பார்த்துக்கிடுங்க. நீங்க மாமியார் தான் ஒரு டம்ளர் காப்பியை போட்டு அதுவும் குடிச்சிட்டு இந்த பிள்ளைகளுக்கும் கொடுத்துருக்கு. அதுவே குடிச்சிட்டு காலேஜுக்கு போயிட்டுவேன். ஏன் வீட்டுக்காருக்கு ஊற்றி கொடுக்கல போல இருக்கு. அவரு ஒரு காப்பி கூட எனக்கு தரலன்னு ஒரே சண்டை. மாவெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்குக்க. குழம்பு சட்னி கிட்னி எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கு. அப்போ இந்த பொம்பளை என்ன பண்ணியிருக்கணும்? காப்பி போட்டு குடிச்சது. மாவெல்லாம் இருக்கு. இவ இன்னைக்கு ஒன்றும் செய்யாம இப்படி இருக்கா. என்னன்னு தெரியல, உடம்பு கிடம்பு என்னமோ முடியலையே, இல்லை மனசு தெரியல என்னமோ தெரியல. என்னாலும் செய்யவா இப்படி இருக்காள. நம்மளாவது பிள்ளைகளுக்கு 2 இட்லியை ஊற்றி கொடுத்தோம், பையனுக்கும் 2 இட்லியை ஊற்றுறோம், நம்மளும் 2 இட்லியை செஞ்சு தின்னோம் அப்படின்னு இல்லாம ஒன்றும் செய்யாம இருக்கான்னு சொல்லி எங்க வீட்டுக்கார்ட்ட ஏற்றி விட்டுருச்சு. ஐயே, மாவு குழம்புலாம் இருக்குன்னா அதுவே எடுத்து 2 இட்லி ஊற்றி இருக்கலாமே. அதாங்க ஒன்றும் செய்யாம நான் செய்யலைன்னு அவர்கிட்ட சொன்னது அவருக்கு கோபமா வந்து போயிருது. அதனால நம்மகிட்ட வந்து சண்டை போடியாரு. வேற என்னத்தை செய்ய? கடைசியில் அவரு நான் எந்தாலையும் போறேன்னு போனாரு. அப்புறம் இந்த பொம்பளை மெதுவா பேச்சு கொடுத்துச்சு. வேணும்னா நான் மதியம் சாப்பாடை ஆக்கி மெதுவா கொண்டு வந்து உனக்கு தோட்டத்துல தாரேங்கன்னு. உடனே அவரு வேண்டாமா, நீ எதுவும் செய்யாண்டா, உனக்கு நான் கடையில 4 இட்லி வாங்கி தாரேன், நீ தின்னுட்டு பாடு. மதியத்துக்கு இவ சோறு செய்யலன்னா சொல்லு, நான் மதியத்துக்கும் சோறு வெளியே வாங்கி கொண்டு கடையில வாங்கி உனக்கு தாரேங்காரு. ஏன் அது கெதி இல்லாமையா கிடக்கா? சோறு கறி கூட ஆக்க முடியாமையா கிடக்காவலாம். அதாங்க நம்ம தான் செய்யணும். எதா இருந்தாலும் அந்த வீட்டுல அவிய செய்யாண்டாவ. அவிய செய்யவும் கூடாது அவியலுக்கு. என்னைக்காயினா அதுக்காக ஒரு மனம் வந்துச்சுன்னா நான் அன்னைக்கு இதை செய்யும் சரசுன்னு அதுவே சொல்லும். அப்போ சரி என்னன்னு செஞ்சுட்டு போட்டுன்னு நான் அன்னைக்கு விட்டுருவேன். இல்லைன்னா இப்படிதான்.
சரி விடு, நீ எதை வருத்தப்படாத, எல்லாம் சரியாயிரும். நம்ம பத்திராளியக்கா போய் பார்த்து ஒரு 10 மணிக்கா போய் பேசுவோம். அது பிங்கி கிளவிட்ட பேசுவோம். சரிக்கா, அப்ப போய் நான் வீட்டுல வேலையை பார்க்கேன். 10 மணிக்கு போல வாரேன், எப்ப வேலையை முடிச்சிட்டு. சரி சரசு. சரிக்கா, அப்ப நான் போயிட்டு வரேன். சரி. எக்கா எக்கா கொஞ்சம் நில்லுங்க. என்ன லட்சுமி, போக வேண்டாமா? போய் பிங்கி வீட்டுல போய் பிங்கிட்ட பேசினா தானே ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும். அதெல்லாம் சரிதாங்க. அவ வீட்டுக்குள்ள போனா காலு வைக்க முடியாது. அங்க கச்சா அமிச்சான்னு கிடக்கும். அவ்வளவோ இங்க இருந்து கூப்பிடுங்கக்கா, நம்ம இங்க நின்று பேசிடுவோம். அது வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். ஒரே அங்க ஆடும் மாடும் கோழியுமா மேய்ஞ்சிட்டு அந்தளை இந்தளையும் கிடக்கும். நல்லாவே இருக்காது. அங்க காலு வைக்க போவே ஒரு மாதிரியா இருக்கு. ஓமாட்டிக்கிட்டு வராங்க ஒரு மாதிரி. நீங்க இங்கே கூப்பிடுங்கக்கா. ஆமா, அதுவும் சரிதான். சரி இரு, கூப்பிடுங்க. பிங்கிக்கா, பிங்கிக்கா. எப்ப பார்த்தாலும் இந்த பிங்கி கிளவி ஒரு குட்டை கவுனை போட்டுக்கிட்டு கதை பேசியதுக்கு எங்கன்னா தெரியது. அவளை வேலையா அவன் புருஷங்காரன் தான் செய்யணும். இது ஒன்றும் செய்யாது. இருந்து நொர நாட்டியம் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த ஆளை வீட்டில் ஒரு வேலை ஒரு துப்புட இருக்கு, மண்ணள்ளி போடாது போல இருக்கு. அந்த ஆளை அவ்வளோத்தையும் இந்த ஆட்டாம்பளுக்க கிட்டாம்பளுக்க குப்பை குப்பை சாணி அவ்வளோத்தையும் அள்ளி விட்டு மதுள் பக்கம் இந்த சைடு வச்சிருக்காவ. அது எனக்கு அந்த பக்கம் போவ அவளை. நான் இப்போலாம் அந்த பக்கம் அடுப்பில் கொஞ்சம் சாப்பாடு கிப்பாடு பொங்கு வந்துட்டுக்க. இப்போ அந்த பக்கம் சாப்பாடு பொங்கு நான் போகிறதே இல்லை. வாடை தாங்க முடியல சரசு. அதுக்கிட்ட என்ன தான் சொல்லி சண்டை போடியது. இந்த பக்கம் போடாதுன்னு சொல்லி பார்த்துட்டேன். உன் வீட்லேயே போடுறேன், என் வீட்டு மதுளுக்குள்ள தானே போடியேன்னு சொல்லி அந்த நிலை நிற்குது அந்த கிளவி. அதனால நான் இப்போ அதுக்கிட்ட அந்த பக்கமே, நான் என் வீட்டு பக்கமே அந்த சைடு போகிறது கிடையாது. என் மொவ்வளுமே அந்த பக்கம் எங்கேயும் குப்பை குப்பை அள்ளி போட்டுறாதீங்களான்னு சொல்லி ஒரே சத்தம் தான் போட்டுட்டு கிடப்பேன். அவளோளையும் எம்மா இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் மதில் உயர்த்தி அடிச்சு விடுமான்னு சொல்லி ஒரே என் பிள்ளைகள் என்கிட்ட சண்டைக்கு வருதுவ சரசு. இந்த குப்பையெல்லாம் வேற என்னக்கா பண்ணுவாளுவ? வீட்டோட வச்சு கொளுத்திடுவாளுவளோ? இல்லை இல்லை, இவங்க உரத்தையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு லோடு வண்டி ஏதாவது பிடிக்கிறது பத்துக்க டிராக்டரை பிடிச்சி கொண்டு போய் தோட்டத்தில் எல்லாம் உரமாக்கிறியது. எல்லாம் விவரம் தான். இவா யாரது? நான் தான் பத்ராளி. இரு வாரேன். 10 பைசாவா இருந்தாலும் விடாதுல்லாக்கு. சரியான கஞ்ச பிசினாரி. இதெல்லாம் என்னன்னு அவன் மொவனெல்லாம் கட்டி கொடுக்க போகுதோ தெரியல. மொவை வெளிநாட்டில் இருக்கான். மொவா சென்னையில் தான் எங்கேயோ படிச்சுட்டா வேலை பார்த்துக்கிட்டே என்னமோ இருக்கும்பாவே. கூட ஊர் பக்கம் ஒரு நாளும் தலை வச்சு பார்த்தது கிடையாது. அதுவே என்னென்னு இருக்குமோ என்னமோ நானே சரியாக பார்த்ததில்ல. அதுவலை வந்தாலும் வெளியே வராதுவே. யார் லட்சுமி? பிங்கி கிளவி மொவளையும் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் ஒரு நாளும் ஊர் பக்கம் வராதுவல்ல. அதான் அதுவளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்படி இதுவே சொத்து சேர்த்து வச்சு எங்கே கொண்டு போகும்போது எடுத்துக்கிட்டா போவோம். ஏன் தான் அந்த கிளவி இப்படி இருக்கோன்னு தெரில. அதை தான் சரசுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். வீட்டை பெருசாக எடுத்து கட்ட போகிறாவலாம். மொவை வெளிநாட்டில் இருந்து அடுத்த மாதம் வாரம் போல இருக்கு. வந்ததும் வீட்டை பெருசாக கட்டணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு ஒருக்கா. மொவன் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியாம் போல இருக்கு. பொண்ணு பார்க்கணும், வீடெல்லாம் கட்டணும், என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரிலன்னு குழம்பிக்கிட்டு இருந்துச்சு. 4 பேர்கிட்ட சொன்னாதானே பொண்ணு கிடைக்கும் அப்படின்னுக்கிட்டு. இதுக்கு மருமவளை எவ்வளவு வாச்சாலும் வழங்க தான் செய்யும். பையன் எப்படிக்கோ நல்லா இருப்பானா? நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு நாளும் பார்த்ததில்லக்கா. நான் ஒரே ஒருக்கா பார்த்துருக்கேன். கருப்பாக தான் இருப்பான், ஆனால் இருந்தாலும் கலையா இருப்பான். நல்லா ஒரு டிஷர்ட்டும் நல்லா ஒரு பேண்ட் சட்டையும் போட்டுட்டு ஒரு டைம் பார்த்தேன். பஸ் ஸ்டாண்டில் நின்னான். அப்போ தான் ஊருக்கு கிளம்பியிருப்பான் போல இருக்கு. சூட்கேஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு போனோம். ஒரு ஆட்டோவோ இல்லை இந்த இது ஏதாவது டக்கரா ஏதாவது வந்தாலாவது போயிட்டு அவனை ஏற்றி விட்டுட்டு வருவோன்னு சொல்லிக்கிட்டு நின்னாவே அவ்வளோரம். அப்படியாக்கா? நானும் பக்கத்து வீட்டு தான் அந்த பக்கம் தான் இருக்கேன். நான் பார்த்ததில்லக்கா அந்த பிள்ளைகளோட. நீங்கள் என்ன பக்கத்து வாசலா? பின்னாடி பக்கம் தானே. அவள் பின்னாடிலாம் அவ்வளோ வர முடியாத பிள்ளைகள். எப்போ பார்த்தாலும் படிப்புன்னு தான் இருக்கும். பிங்கி என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசும். இப்போதான் உங்களோட கூட பேசியன்னு கொஞ்சம் என்கிட்ட மூஞ்சதுக்கிட்டு போவோம். ஓ, நீங்கள் எங்ககிட்ட எல்லாம் பேசுறதுனால உங்ககிட்ட பேசாதோ? ஆமாம், நானும் பெருசாக கண்டுக்கிட முடியேன். நமக்கே 1008 வேலை இருக்கு. அது பேசினா என்ன பேசலன்னா என்னன்னு என் பாட்டுக்கு இருந்துக்கிடுவேன். என்ன அவ்வளோ ஜோடி போட்டுக்கிட்டு வந்திருக்கியே என் வீட்டுக்கு? உன் வீட்டுக்கு ஒன்றும் வரல, தெருவுக்கு தான் வந்திருக்கோம். என்ன பத்ராளி, என்ன விஷயம்? இல்லை பிங்கிக்கு சரசு விஷயமா தான் உங்களை பார்க்க வந்தோம். காது வலினா எப்படி, பரவாயில்லையாக்கு? அதெல்லாம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கேன். ஆமா, என்ன விஷயமா? அவ விஷயம் என்கிட்ட பேச வந்தா? அதான் ஒன்றும் இல்லைன்னு முடிஞ்சு போச்சுல்ல. அது எப்படி முடியும்? இன்னும் முடியலையே. நீங்க வச்ச பில்லி சூனியத்தை எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி செய்யணும்ல. அதை செய்யாம எப்படி முடியும்? அவளுக்கு வீட்டுல ஒரே பிரச்சனை. சீக்கிரமா அதை எடுக்கிறதுக்கு வழியை சொல்லுங்க. நான் அதை ஜோசியக்காரங்கிட்ட போய் மறுபடியும் கேட்டுட்டு வந்தாதான் தெரியும். அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும் பண்ண முடியும்.
நாங்க கேட்டோம், அதுக்கு ஒரு பரிகாரம் சொன்னாரு. அதை செஞ்சா பில்லி சூனியெல்லாம் முறிபட்டோன்னு சொல்லி சொன்னாரு. என்ன பண்ணணுமா? அமாவாசை அன்னைக்கு ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணியில அதுல குங்குமத்தை கரைச்சி வாழையில போட்டு மூடி கற்பூரத்தை வச்சு கொளுத்தி வீடு ஃபுல்லா சுத்தி அங்க தண்ணியெல்லாம் வீட்டு வாசல்ல தெளிச்சிட்டு முச்சந்தியிலையும் தெளிச்சிட்டு அந்த தண்ணியை கொண்டு போய் சுடுகாட்டுல ஊத்தி புதைக்க சொன்னாரு. சரி, அப்ப அதை செய்யி. நான் மட்டும் எப்படி செய்யறது? நீ தானே செஞ்ச பில்லி சூனியம், நீயும் வந்து செய்யி. அப்பதான் அது ஃபுல்லா அறுபடும். இங்க பாரு, எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அதான் ஜோசியக்காரன் சொன்னான்னு சொல்லியல்ல, அந்த பரிகாரத்தை நீயே பண்ணு. இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாரு. நான் எப்ப சாதகக்காரனை பார்த்து மறுபடியும் நான் அந்த பில்லி துணியை வச்ச இது அறுபடாம என்ன எந்த பாதிப்பும் இல்லாம தாக்காம இருக்கணும்னு ஏதாவது கேட்டுட்டு வந்து நான் பண்ணியேன்னா அப்ப பண்றதுக்கு பொறுமையா இருந்தா ஒழுங்கா பண்ணி விடுறேன். இங்க பாருங்க, நீங்க பேசுறதே சரியில்லை. இங்க பாரு, உன் இஷ்டத்துக்குலாம் நான் எதுவும் பண்ண முடியாது. நான் எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் நான் பண்ணுவேன். பிங்கி அக்கா, அப்படி சொல்லாதீங்கக்கா. அவ வீட்டுல ஒரே பிரச்சனையா போய்கிட்டு இருக்குங்கல்ல, பயப்படியாக்கா. அவ பியாயிரஞ்ச கணங்க வீட்டுல இருக்கா, ஒரு வேலை செய்யாம. இது என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து முடிச்சு விடுங்கக்கா. உங்க வழிக்கு அவளும் வரமாண்டா, அவ வழிக்கு நீங்களும் போவாண்டா. எங்க வீட்டுக்காரர் சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா? நீங்க இந்த மாதிரி பண்ணியது தெரிஞ்சிச்சுன்னா உங்களை சொத்து பத்து எல்லாத்தையும் அவளுக்கு எழுதி வச்சுட்டு ஊரை விட்டு உங்களை தள்ளி வச்சிருவான்னு சொன்னாவல்ல, அது மாதிரி ஏதாவது பண்ணணுமா என்ன? இங்க பாரு பத்ராளி, நானே என் மோகனுக்கு பொண்ணு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நான் அந்த பொண்ணு தேடி அலையும் போது 2 சாதகம் வந்துச்சுன்னு கொண்டுகிட்டு போனேன் ஜோசியக்காரன்ட்ட. அப்ப அவன் சொன்னானதான் நானே இதை செஞ்சேன். மறுபடியும் நான் போக வேண்டிய வேலை இருக்கு 2 நாள் கழிச்சு. நான் போயிட்டு 2 நாள் கழிச்சு போயிட்டு ஜோசியக்காரனை பார்த்துட்டு நான் ஒழுங்காக என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு நான் பார்த்து முடிச்சு விடியேன் பத்ராளி. அது வரைக்கும் அவளோட கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லு. எப்படியோ என் மோகனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு அலையம்ல, சாதகத்தெல்லாம் தூக்கிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இங்க பாருங்கக்கோ, 2 நாள் உங்களுக்காக அவ எப்படிக்கோ பொறுமையா இருக்க முடியும்? நீங்க தப்பு பண்ணிட்டு அவளை பொறுமையாயிருன்னா அவளுக்கு கோவம் வராதா? சரி, இப்ப நீங்க என்ன பண்ண சொல்ற? பத்ராளியக்கோ, அது சுடுகாட்டுக்கு வரண்டா, எந்த அலையும் வரண்டா. அந்த தகடு எங்க ஒளிச்சு வச்சிருக்குன்னு அதை மட்டும் கேளுங்கக்கோ. அது எனக்கு செய்வன பண்ணி எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கு. அதனால எனக்கு பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு. அது எங்க ஒளிச்சு வச்சிருக்குன்னு அந்த இடத்த சொல்லுங்க. நான் அதை தோண்டி முதல் வெளியே எடுத்து போடட்டும். அப்படியெல்லாம் நீ தோண்டி அப்படியே எடுத்து போட முடியாது. அப்படியே நீ எடுத்து போட்டனா அது எனக்கு வந்து பாதிக்கும். அதனால அதை எல்லாம் முறையாதான் செய்யணும். அப்பதான் 2 பேருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம அதை முடிக்க முடியும். இதுக்காண்டி அந்த தகடு எங்க இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாரு. தெரிஞ்சு அதை தோண்டின வெளியே எடுத்து போடுறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. அப்படிலாம் செய்யாத சரசு. அப்படி செஞ்சேன்னா அந்த செய்வன கோளாறு எனக்கு திரும்பிடும். உங்களுக்கு பயம் இருக்கா? இதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும். சரி, நான் இன்னைக்கு போய் ஜோசியக்காரன்ட்ட கேட்டுட்டு வரேன். கேட்டுட்டு வந்து இந்த பரிகாரத்தை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு கேட்டு வந்து முடிச்சு விடுறேன். இன்னைக்கு ஒரு நாள் பொறுமையாயிரு. இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் பொறுமையா இருப்பேன் சொல்லிட்டேன் அம்மா. பத்ராளி, நான் இன்னைக்கு சாயங்காலமே போய் ஜோசியக்காரனை நான் போய் பார்த்தேன். சரிக்கோ, போய் பார்த்து முடிவை சொல்லுங்க. இதே இப்படியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, என்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்குன்னு, அப்புறம் நானும் சும்மா இருக்க மாட்டேன். எங்க வீட்டுக்கார கூப்பிட்டு வந்து ஊரெல்லாம் கூட்டி பஞ்சாயத்து பண்ணி வேற உங்க சொத்து பத்து எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு நீங்க ஊரை விட்டே போக வேண்டியிருக்கும். பார்த்துக்கிடுங்க. இல்லை உங்ககிட்ட வேற தண்ணி ஆகாரம்னு எதுவும் புழங்காம யாரும் உங்ககிட்ட ஒட்டாம உறவாடாம தான் எல்லாம் இருக்கணும். பார்த்துக்கிடுங்க. ஊருக்குள்ள நீங்க மட்டும் தனியாக ஆயிடாதீங்க. சரி சரி, அப்படியெல்லாம் நான் ஆக விட மாட்டேன். நான் இன்னைக்கு ஜோசியக்காரனை பார்த்துட்டு வந்து முடிவு பண்ணிக்கிறேன். சரி. என்ன சரசு, உனக்கு ஓகே தானே? சரிக்கா, பொறுத்தது பொறுத்தாச்சு. இனிமேல் நாளை இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துட்டு நாளைக்கு என்ன பண்ணலான்னு பார்க்க வேண்டியதுதான். இருந்தாலும் ரொம்ப திமிருதாக்க இந்த பொம்பளைக்கு. சரி விடு சரசு, வா போ. என்னக்கா மறுபடியும் என்ன பிங்கி வீட்டு பக்கம் பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா? கிளவிய கொண்டுன்னு விடாதீங்க, வேற கொலை கேஸ்ல உள்ள போக வேண்டிய நிலைமை வந்துடும். ஏற்கனவே நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்துட்டு வந்தாச்சு. இனிமே ஜெயில போய் உட்கார்ந்து களி திங்க வச்சிடாதீங்கப்பா. வேற நான்லாம் வரமாட்டேன். ஏலா, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதாளா? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? இங்க வந்து நிக்கியல எதுவும் பிரச்சனையா, எதுவும் கிளவிய போட்டு தள்ளிடாதீங்க அப்படின்னு தானே சொன்னேன். ஏன்னா சரசக்கா இருக்க கோவம் அப்படி. என்ன பண்ணி ஆகணும் அவியலுக்கே தெரிய மாட்டேங்கு. நேத்தாவிய வீட்டுக்கார கொடுத்த காசை திருப்ப வாங்க வந்திருக்காவளோ, காதுக்கு மருந்து போட்டு தையல் போட்ட காசெல்லாம். ஏலா வாயை மூடு. நானே செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வேற வயிற்றுல கலப்பாதெல்லாம். சரி சரி, கோவப்படாதீங்க நடுமுடி.
சரி, ஆடி தள்ளுபடியில துணி போட்டிருக்கானா, நிறைய பொருள் எல்லாம் ஆஃபர் போட்டிருக்கானா, வாரியலா? சின்னத்துறையா செல்லத்துறையா ஏதோ ஒரு கடை ஒன்று புதுசா ஆரம்பிச்சிருக்கானா, அங்க நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. வாரீங்களா? போவோம். மீனாவும் சாந்தியும் பார்த்துட்டு வந்துட்டு சொன்னாலுவே. ஆடி தள்ளுபடி அதுக்குள்ள போட்டுட்டானாக்கா? நேற்று தானே ஆடி பிறந்துச்சு, அதுக்குள்ளேயுமா ஆடி தள்ளுபடி? ஆமா, இப்பெல்லாம் ஆடி பறக்கிறதுக்கு முன்னாடியே தான் ஆடி தள்ளுபடி போட்டுடுறானே. என்ன பொருள்லாம் ஆஃபர் போட்டிருக்கானா? ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஏசி கீசின்னு எல்லாம் போட்டிருக்கானா. நானும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட ஒரு ஏசி வாங்கி கேட்கணும்னு இருக்கேன். ஒரே வெயிலாக இருக்கு. 4 நாளாக கூறாப்பு போட்டுக்கிட்டு மழை அப்பப்போ லைட்டாக துருட்டி போய்கிட்டு இருக்கு. நீ என்னென்ன வெயிலாக இருக்குங்க? வெளியே தாங்க வானம் அப்படி இருக்கு. மழை சோறுன்னு பெய்யவும் மாட்டேங்கு, இல்லைன்னா வெயிலும் அடிக்க மாட்டேங்குது. இப்படி மோண்டுக்கிட்டு இருந்தா எந்த காலம் நமக்கு குளிர் வராது. நல்ல வெயிலாக தான் இருக்கிறது. வீட்டுக்குள்ளெல்லாம் இருக்க அவளை போட்டிருக்க துணிமணிலாம் அப்படியே குளிச்சுட்டு வந்தாப்புல எனக்கு வியாத்து ஊற்றிடுது. அதனால ஒரு ஏசி வாங்கி வைக்கலான்னு இருக்கேன் இந்த ஆடி ஆஃபருக்கு. பரவாயில்லையே. ஆமாக்கு, ஆடி முதையே போனாதான் ஆஃபர்ல நல்ல பொருளாக அள்ளிக்கிட்டு வர முடியும். கடைசியில் போனோன்னு வைங்க, பழந்து பட்டையில தான் கிடக்கும், அதை தான் அள்ளிக்கிட்டு வரணும். என்னத்துக்கு முதையே போயிடுவோன்னு கேனா? ஆமாளா, நானே சின்னவளுக்கு 4 துணி எடுக்கணும்னு பார்த்தேன். பெரியவளுக்கு கடைக்கு போகும்போது துணி எடுத்தேன். சின்னவளுக்கு ஒரு துணியும் எடுக்கலை. அவளும் கேட்டுக்கிட்டு தான் கிடந்தா. நான் அவளை சத்தம் போட்டுக்கிட்டு கிடந்தேன், எடுத்தே கொடுக்கல. அப்போ ஆடி தள்ளுபடியில் 4 துணி எடுக்கலாமா? ஆமாக்கா, போகலாம். எப்போ போகலான்னு மட்டும் சொல்லுங்க, போயிட்டு துணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆமாம், பூ மாதிரிக்க 2 3 சுடிதார் எடுக்கணும். காலேஜுக்கு மாற்றி போட்டுட்டு போக ஆகும்ல. அப்போ நீங்களும் துணி எடுக்க போகும்போது சொல்லுங்களா, நானும் வாரேன். நானும் துணி எடுத்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. 4 துணி எடுத்துட்டு வருவோம். ஆமாம் பத்ராலியக்கோ, என்னலா? பெரிய பொண்ணு வீட்டில் எதுவும் பிரச்சனையா? பெரிய பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரகானோ? நேற்று வீட்டுக்கு கூட்டு போய் ஏதோ அடித்து வெளுத்து விட்டாரா பெரிய பொண்ணு? ஏதோ இன்னைக்கு காலையில இருந்து அவள் வெளியே வரல தெரியுமா? தெரியலையே. அவளை பற்றி உனக்கு தானே எல்லாம் தெரியும், என்னை விட அதிகமா. தெரியலக்கா, அவளுக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்க. வெளியே வீட்டை விட்டு வெளியே வர காணும். என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. மாமியார் அங்கே இருக்குன்றதுனால எனக்கு ஒரே பயம். அதனால நானும் அங்கே போகல. சரி, அதான் உங்களுக்கு எதாவது விஷயம் தெரியுமோன்னு நினச்சி கேட்டேன். இதெல்லாம் என்ன சொல்கிற? ஏதோ அடிச்சு கிடிச்சு விட்டானோ புருஷன்? தெரியலக்கா, எங்கள் வீட்டுக்காரர் 4 நேரத்து செவுளில் கொடுத்தாரு பாருங்க. கண்ணை வீங்கி செவுத்து போய் கிடக்கு பாருங்க. கண்ணா மினுக்காதலா, உன் புருஷனாவது உன்னையும் அடிக்கதாவது. நீ உன் புருஷனை அடிக்காமல் இருந்தா சரிதான். இல்லக்கோ, உண்மையாதான். சத்தியமா நேற்று என்னைய கண்ணத்திலே 2 நாள் அரைஞ்சு விட்டாரு தெரியுமா? உன் புருஷன் அறைய வரைக்கும் நீ சும்மா இருந்தியாக்கோ? நேற்று ஏதோ மன்னிச்சு விட்டுட்டேன். இனிமே அதே எண்ணத்துல அவர் வர முடியாதுல்ல, கையை உடைச்சிடமுண்டேன். இப்போ கொஞ்சம் அடக்கிதான் வாசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கோம்ல, திடீர்னு டைவர்ஸ் மீறப்படாதுல்ல, அதுக்கு பயந்து கொஞ்சம் அடக்கிதான் வாசிச்சுட்டு இருக்கேன். பாப்போம். உன்னை மாதிரி ஆள்வளெல்லாம் கல்யாணம் பண்ணியதுக்கு அவன் டைவர்ஸ் பண்ணிட்டே சும்மா இருக்கலாம். சும்மா இருக்க பத்திராளியக்கா, கிண்டல் பண்ணாதீங்க. நீங்க கொஞ்சம் வாரியலாக்கா, பெரிய பொண்ணு வீடு வரைக்கும் போயிட்டு வந்துருவோம். நீங்க இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். லட்சுமி அக்கா, சரசக்கா, நீங்களும் வாரியலா? பெரிய பொண்ணு ஒரு 2 போய் பார்த்துட்டு வந்துருவோம். சரிலா. ஆனா இது மாமியாருக்கு எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்னையாத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சுட்டீங்களான்னு சொல்லி என்னைய கேட்டா நான் என்னத்த பதில் சொல்ல? அவளை என்ன நீங்களா கூட்டிட்டு போனீங்க? அவளா தானே வாண்டடா வண்டியில ஏறடா, நானும் ரவுடிதான்னு. அப்புறம் என்ன, வாங்க போய் ஒரு 2 பார்த்துட்டு வருவோம். சரி வாங்க போவோம். போ வாங்க வாங்க, பெரிய பொண்ணை பார்த்துட்டு வருவோம். அவளே உருப்பட்டாலும் இவ உருப்பட விடமுண்டா. ஊத்தட்டுமா ஊத்தட்டுமா தண்ணியதான் ஊத்தட்டுமா, ஊத்த தீரலையே, தண்ணி தான் டேங்கில் நிறையா இருக்கு போலையே. சே, இந்த மாதிரி எப்போனா மாட்டிக்கிடும் போது தான் ஓவராக நம்மளை வேலை சொல்லி கொண்டு வந்த மாமியா கிழவி நம்ம வீட்டுக்காரர் நமக்கு சப்போர்ட் பண்ணலான்னா. துவைச்ச துணியவே மறுபடியும் துவைக்க சொல்லுதோ என்னமோ தெரில. ஒயாமல் துணியை அள்ளி கொண்டு வந்து போட்டுக்கிட்டே இருக்கு. நானும் எவ்வளோ வேலை தான் செய்வேன், குறுக்கெல்லாம் முறிஞ்சு போச்சு. சரி, இப்படி தான் 4 நாளைக்கு நச்சரிக்கும். அதுக்கப்புறமா அது பாட்டுக்கு அது நம்மளை விட்டுரும். நம்மளும் அதை கண்டுக்காமல் வெளியே ஓடிடலாம். அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். என்னலா பெணாத்திக்கிட்டு இருக்க? ஐயோ அத்தை கிழவி, எத்தே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். நான் எனக்கு நானே பேசிக்கிட்டு இருந்தேன், ஒன்றும் இல்லை. சரி, என்னமோ பேசிக்கிட்டு இருக்கு. நீ தனியா இருந்து பைத்தியங்கனாங்க. நாங்கள் முத்தமக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அது வேற வர சொன்னவா, பிள்ளைக்கு என்னமோ உடம்பு சரியில்லையா, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சரி தே, போயிட்டு வாங்க. ஆமாம், இது பெரிய டாக்டரு. இது பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா தான் இது போய் பார்த்து சரி பண்ணிட்டு வந்துடும். போகுது வருமினிக்கிட்டு. சரி, எங்கேயும் போய் தொலையுது, நம்ம வேலையை பார்ப்போம். மண்ணாசை வெறுத்தவனும் பெண்ணாசை வெறுத்ததில்லை,
சந்நியாசம் போனவனும் சமயம் வந்தா சாமி இல்ல. சக்தி இருந்தா சபலம் இருந்தா முத்தி பெறலாமே. வா பொன்மானே, நான் மண்ணல்ல, நீ இல்லாம நான் பெண்ணல்ல. பாத்தியா பெரிய பொண்ணு துணி துவைப்ப? மீன் தின்னாத கொக்கு உண்டா, பெண் இல்லாம கிக்கு உண்டா, தண்ணி வெறுக்கும் கவலை உண்டா, கனி இருக்க கவலை உண்டா, விடிய விடிய முடிய முடிய முயற்சி நடந்ததுண்டா. வா பெண் பூவே. அடே அப்பா பெரிய பொண்ணு, பாட்டெல்லாம் பழமா இருக்க. அட உமா குந்தாணி, நீ எப்பெல்லாம் வந்த? நாங்கெல்லாம் அப்பவே வந்தாச்சு. நாங்களாம்மா? நாங்களான்னா வேற யாரு? அங்க பாரு. ஐயோ லட்சு சரசு நீங்களா? ஆமா, என்னலாம் பெரிய பொண்ணு, பாட்டெல்லாம் பலமா இருக்கு. அத ஆட ஐட்டம் சாங் போட்டு என்ன ஆட்டம் ஆடுது பாருங்க. ஆமா அதானே. என்னலா உங்க மாமியார் இப்பதான் வெளியே போகுது, வெளியே போவையும் நாங்க உள்ள வரோம், அதுக்கு தெரியாம நீ என்னன்னா இங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க ஆட்டம். ஆமா, நாங்க கூட உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோ நினைச்சிட்டு பயந்துக்கிட்டு ஓடி வந்தோம். பார்த்தா இங்க நீ ஆட்டம் போட்டுக்கிட்டு துணி துவைச்சுக்கிட்டு மஜா பண்ணிக்கிட்டு இருக்க. அட நீ வேறலாம் வயிற்றுச்சலாக கலப்பாத. எவ்வளோ துணி தந்துச்சு தெரியுமா எங்கள் மாமியார்? பாத்திரம் விளக்கியிருக்கேன், துணியை துவைச்சிருக்கேன், சமைச்சிருக்கேன், வீடெல்லாம் தொடச்சி மாப்பு போட்டிருக்கேன். ஏகப்பட்ட வேலை. இந்த பக்கம் தோட்டம் துறவு எல்லா பக்கமும் குப்பையெல்லாம் அள்ள சொல்லி படாத பாடு படுத்திருச்சு. கடைசியில் இந்த துணியையும் துவைக்க சொல்லி அள்ளி போட்டுச்சு, அவளத்தையும் துவைச்சிக்கிட்டு இருந்தேன். பரவாயில்லையே, நீ இன்னைக்கு இவ்வளவு வேலை பார்த்தியாக்கும்? ஆமாம் மைனியோ, என்ன வேலை வாங்கி என்னை கொள்ளுது பற்றியெல்லாம் எங்கள் மாமியார். நல்லா அழகா பாடிக்கிட்டு ஜாலியா வேலை செய்யா. என்ன அழகா இருந்து தெரியுமா உன் பாட்டு? சும்மா கிண்டல் பண்ணாதீங்க லட்சு. இந்த உமா வாயை விட்டுட்டா, இல்லாட்டினா இன்னும் கொஞ்ச நேரம் உன் பாட்டை கேட்டு இருந்திருக்கலாம். எதுக்கு எல்லாருக்கும் கிறுக்கு பிடிச்சிட்டு துணியை கிழிச்சிட்டு எல்லாம் வெளியே ஓடதுக்கா? பைத்தியங்கனாங்க. கரெக்ட். நான் சொல்லணும்னு நினைச்சத பெரிய பொண்ணே சொல்லிட்டா. நல்லா வேலை பாடுனா பெரிய பொண்ணு. சும்மா இருங்கக்கோ, நான் பாட்டுக்கு வேலையை ஒரு அலுப்பு தட்டாமல் இருக்கிறதுக்கு பாடிக்கிட்டே வேலை செய்வேன். சரி, வந்தது வந்துட்டிய, ஆளுக்கு ஒரு 4 துணியாக எடுத்து கசக்கி புளிஞ்சு போட்டுட்டு போங்க. எங்களுக்கு வேற வேலை இல்லை பத்தியா? உன் விட்டு துணியை நாங்க துவச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் வாங்க நம்ம போவோம். சரி, என்னாச்சும் ஏதாச்சும் ஒரு எட்டு பார்ப்போம். நேற்று ராத்திரிக்கு கூப்பிட்டு வந்தவே வேற ஏதோ அடிச்சு கிடிச்சு விட்டானே என்னமோ தெரியலையே, வெளியே வர காணுமேனு உமா பயந்துகிட்டு இருந்தா. அதான் பார்க்க வந்தோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 4 திட்டு தான் விழுந்துச்சு. நான் இந்த காலத்தில் வாங்கி இந்த வாதுக்குள்ளேயே விட்டுட்டேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா தான் இருந்தேன். சரி, ஒரு 4 நாளைக்கு இப்படி தான் ஸ்ட்ரிக்டாக இருப்பாவே வீட்டில். அதுக்கப்புறமா 4 நாளைக்கு அப்புறமா நானாக ஏமாற்றிட்டு ஓடி வந்துடுவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதானே, எங்க திருந்திர போற நீ?